Welcome to our channel. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து டேட்டா டைப். ஓகே, ஃபஸ்ட்டு ஏன் நம்ம டேட்டா டைப் வந்து MySQL பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் டேட்டா டைப். நேமே நமக்கு சொல்லுது டேட்டா டைப், ஒரு இன்ஃபர்மேஷனோட டைப். ஓகே, அப்படி MySQLல டேட்டா டைப் எத்தனை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா 5 டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது என்னென்ன அப்படின்னா நியூமரிக், ஸ்ட்ரிங், பிளாக், டேட் அண்ட் டைம், ஸ்பேட்டியல். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அதில் பார்க்க போகிறது வந்து நியூமரிக் டேட்டா டைப். நியூமரிக் டேட்டா டைப் ரியல் டைமில் நம்மளுக்கு ஒரு நம்பரோட வேல்யூ 3 டைப்பாக நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். ஒன்று ப்ளஸ் அண்ட் மைனஸ், செகண்ட் வந்து ஹோல் நம்பர், தேர்டு வந்து டெசிமல் பாயிண்ட் பண்ணி. இதுதான் ரியல் டைமில் ஒரு நம்பர் வேல்யூவை நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் பண்ண போகிறது. ஓகே, MySQLல இந்த நம்பர் வேல்யூஸை எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதனோட டிஜிட் அலோகேஷனும் மெமரி அலாட் பண்ணுற ஸ்பேஸை பொறுத்து நமக்கு வந்து அதனோட டேட்டா டைப் நேம் வந்து வேரி ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஹோல் நம்பர். ஹோல் நம்பருக்கு வந்து MySQLல என்ன நேம் வச்சுருக்காங்கன்னா இன்டீஜர். இன்டீஜரில் 5 டைப்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. டைனி இன்ட், ஸ்மால் இன்ட், மீடியம் இன்ட், இன்ட், பிக் இன்ட். ஓகே, டைனி இன்ட்னா 4 டிஜிட்ஸ் ஹோல்ட் பண்ணும், 1 பைட் எடுத்துக்கும். ஸ்மால் இன்ட்டுனா 5 டிஜிட்ஸ் ஹோல்ட் பண்ணும், 2 பைட்ஸ் எடுத்துக்கும். மீடியம் இன்ட்டுனா 9 டிஜிட்ஸ் ஹோல்ட் பண்ணும், 3 பைட்ஸ் எடுத்துக்கும். இன்டிஜர்னா 11 டிஜிட்ஸ் ஹோல்ட் பண்ணும், 4 பைட்ஸ் எடுத்துக்கும். பிக் இன்ட்டுனா 20 டிஜிட்ஸ் ஹோல்ட் பண்ணும், 8 பைட்ஸ் எடுத்துக்கும். ஓகே, டெசிமல். டெசிமல்னா நம்ம பாயிண்ட் வச்சு நம்பரை எழுதுறதா நம்ம டெசிமல்னு சொல்கிறோம். ஓகே, அப்படி டெசிமல் வந்து 4 பைட்ஸ் வந்து நம்மளுக்கு ஹோல்ட் பண்ணிக்கிறது. அடுத்தது வந்து ஃப்ளோட் டேட்டா டைப். ஃப்ளோட் டேட்டா டைப் வந்து சிங்கிள் ப்ரிசிஷன் ஃப்ளோட் பாயிண்ட் நம்பர் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 10 டிஜிட் வரைக்கும் தான் இது வந்து நம்மளுக்கு அலோவ் பண்ணுறது. பாயிண்ட் பண்ணுறதுனா பாயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி பாயிண்ட் பண்ணாலுமே நம்மளுக்கு 2 பைட்ஸ் தான் ஹோல்ட் பண்ணிக்குது. அதே டபுள் ஃப்ளோட்டோட செகண்ட் வெர்ஷன் தான் நம்ம வந்து டபுள்னு சொல்லுவோம். ஸோ டபுள் வந்து 8 பைட்ஸ் நம்மளுக்கு ஹோல்ட் பண்ணுது. இதனோட ப்ரிசிஷன்னா ஹோல் டிஜிட்ஸ். இப்போ இங்கே 9 டிஜிட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கியா இல்லையா, டபுளில் வந்து 53 டிஜிட்ஸ் வரைக்குமே ஹோல்ட் பண்ணிக்கலாம். 53 டிஜிட்ஸ்னால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பரையும் சேர்த்து தான் இந்த இடத்துல 53 ஹோல் டிஜிட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, செகண்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸ்ட்ரிங் டேட்டா டைப் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஒன்று வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி இருக்கிற மாதிரி, இல்லை ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி, இல்லை பேராகிராஃப்ஸாக இருக்கிற மாதிரி, இல்லை ஸ்பேஸ் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஒரு ஸ்ட்ரிங்குனா இதெல்லாம் இருக்கும். ஓகே, அதை வச்சு MySQLல எப்படி டேட்டா டைப் டிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேரக்டர் ஒரு சிங்கிள் கேரக்டர் ABC அப்படி எடுத்திருக்காங்க. வேர் கேரக்டர்னா ஸ்பெஷல் கேரக்டரோடு சேர்த்து, ஸ்பெஷல் கேரக்டர்னா ஸ்பேஸும் இன்க்ளூடட். ஓகே, டைனி டெக்ஸ்ட்னா பேராகிராஃப், சேம் டைனி டெக்ஸ்ட், மீடியம், லாங் டெக்ஸ்ட். இது 4மே வந்து ஒரு பேராகிராஃப் ஹோல்ட் பண்ணுறது தான். பட் அதனோட டிஃப்ரென்சியேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா மெமரி அலாட்டில் நம்மளுக்கு டிஃபர் ஆகிடும். பைனரினா 0s and 1s தான் ஹோல்ட் பண்ணும். அதனோட மெமரி ஸ்பேஸ் பொறுத்து அது மாறிக்கும். பட் நம்ம வேல்யூஸ் தான் டிஃபைன் பண்ண போகிறோம். இதுக்கு இவ்வளோ தான் பைட்ஸ்ன்னு இல்லை, அதை நம்ம எவ்வளோ லென்த் கொடுக்குறோமோ அதை பொறுத்து அதனோட சைஸ் வந்து டிஃபர் ஆகிக்கும். வேர் பைனரி அதே தான், ஸ்பேஸ் அலோகேட் பண்ணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் அலோவ் பண்ணும். பட் அதனோட லென்த் எவ்வளோ கொடுக்குறோமோ அதை பொறுத்து அதனோட மெமரி ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு எடுத்துக்கும். எனுமுக்கும் செட் ரெண்டுமே நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிள் பண்ணும். 1 2 3 4 5 என்ன நம்பர் ஆஃப் லிஸ்ட்டோ அதை நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிடுறோம். அதாவது சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி. ஓகே, அதில் எனுமுக்கும் செட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, எனும்னா ஒரு காலமில் ஒரு வேல்யூவை தான் நம்மளால் அட் அ டைம் ஸ்டோர் பண்ண முடியும். பட் செட்டு என்ன அப்படின்னா ஒரு காலமில் அட் அ டைமில் மல்டிபிள் வேல்யூஸை நம்மளால் ஸ்டோர் பண்ணிட முடியும். அதுதான் எனுமுக்கும் செட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஓகே, தேர்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து பிளாக்.
பிளாப்னா பைனரி லார்ஜ் ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்பை தான் நம்ம வந்து பிளாப்னு சொல்கிறோம். இந்த பிளாப் வந்து மோஸ்ட்டாக எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா ஒரு இமேஜ் ஸ்டோர் பண்ணுற இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அதில் தான் நம்ம வந்து ஒரு அது மைண்ட் டைப்பாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும்போது அந்த கேரக்டரிஸ்டிக் வந்து இந்த டேட்டா டைப் தான் நம்மளுக்கு வந்து சூட் ஆகும். ஓகே, சேம் டைனி பிளாப், மீடியம் பிளாப், லாங் பிளாப். இந்த நேம் இட் செல்ஃப் அதனோட மெமரி அலோகேஷன் சொல்லுது. டைனி பிளாப்னா 255 பைட்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணும். பிளாப் அப்படின்னா 66 கிலோபைட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு அலோவ் பண்ணும். மீடியம் பிளாப்னா 16 மெகாபைட்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணும். லாங் பிளாப்னா 4 ஜிகாபைட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு அலோவ் பண்ணும். ஸோ நம்ம ஒரு இமேஜை ஸ்டோர் பண்ணும்போது நம்ம இவ்வளோதான் நம்ம வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம் இல்லையா, ஃப்ரண்ட் எண்ட்லேயே நம்ம ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து இந்த பிளாட் டைப் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு வந்து சர்வர் ஸ்பேஸும் கிடைக்கும், ப்ரைஸ் எகிராது. அதனால தான் இந்த மெமரி ஸ்பேஸ் எவ்வளோ அலோகேட் ஆகுதுன்றதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபோர்த்து நம்ம பார்க்க போகிறது வந்து டேட் அண்ட் டைம். டேட் அண்ட் டைமில் என்னென்ன டேட்டா டைப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டேட்டு மட்டும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி, டேட் அண்ட் டைமும் சேர்த்து ஸ்டோர் பண்ண மாதிரி, டைம் ஸ்டாம்ப்பு, டைமு, இயரு. ஓகே, இந்த டேட் அண்ட் டைம் ஸ்டாம்ப்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது யூடிசி டைம் படி இது நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். யூடிசி டைம்னா யூனிவர்சல் டைம் கிளாக் படி நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். நம்ம நாட்டில் வந்து இப்போ 9 மணினா இதே ஒரு சவுதி அரேபியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 hours லேட்டர் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ அங்கே டைம் வந்து 12 or 1 இருக்கலாம். ஸோ அப்போ இப்போ நம்ம நான் இங்கே 9 கொடுக்குறேன்னா அங்கேயும் 9 o'clock டிஃபர் ஆகணும்னா 9 o'clock ஸ்டோர் ஆகணும். அப்படி அங்கே எப்போ 9 o'clock அப்போ அது ஒர்க் ஆகணும். அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இது என்னென்ன மெமரி ஹோல்ட் பண்ணுது, மெமரி பைட்ஸ் ஹோல்ட் பண்ணுது அப்படின்னா டேட் வந்து 3 பைட்ஸு, டேட் அண்ட் டைம் 4 பைட்ஸு, டைம் ஸ்டாம்ப் வந்து 5 பைட்ஸு, டைம் வந்து 3 பைட்ஸு, இயர் வந்து 1 பைட் வந்து நம்மளுக்கு ஹோல்ட் பண்ணுது. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 5th டேட்டா டைப் ஸ்பேஷியல் டேட்டா டைப். ஸ்பேஷியல்னா இடம், இதனோட ப்ரொனன்சியேஷனு ஸ்பேஷியல் தான். ஸோ ஸ்பேஷியல் வந்து இடம்னா இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் நான் இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஜாமெட்ரின்றப்ப நீங்கள் என்ன அது லைனாக இருக்கலாம், ரேம்பஸாக இருக்கலாம், சர்க்கிளாக இருக்கலாம். ஸோ அதனோட இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணலாம். பாயிண்ட் அப்படின்னா கிராஃப் பாயிண்ட் பண்ணுற மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல நீங்கள் பாயிண்ட் பண்ணிக்கலாம். பாலிகன்னா பாலிகன் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல டேட்டா டைப் அதாவது டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம். லைன் ஸ்ட்ரிங்னா கர்வ்டு இப்போ கிராஃப் போகுது அப்படின்னா இந்த கர்வ்டு லைன்ஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு வந்து லைன் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனோட மல்டிபிள் வெர்ஷன் தான் இது. ஜாமெட்ரி கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ், ஜாமெட்ரியோட கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மல்டி லைன் ஸ்ட்ரிங்கு அப்படின்னா கர்வ்டு லைனே வந்து மல்டிபிள் வேல்யூஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரே இதில் மல்டி பாயிண்ட் அப்படின்னாலுமே எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் தான், மல்டி பாலிகன்னாலும் நம்மளுக்கு சேம் அதே தான். ஓகே, இதனோட பைட்ஸ் எவ்வளோன்றது வந்து நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்ணல, நம்ம கொடுக்குற வேல்யூஸை பொறுத்து அதனோட பைட்டை ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் ஆகிக்கும். ஓகே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா MySQL டேட்டா டைப் பற்றி பார்த்தோம். MySQL டேட்டா டைப்பில் 5 டைப்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. நியூமரிக், ஸ்ட்ரிங், பைனரி, லார்ஜ் ஆப்ஜெக்ட், டேட் அண்ட் டைப், ஸ்பேஷியல். இந்த 5 டேட்டா டைப்பையும் எப்படி யூஸ் பண்ணுறது, ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ், அதனோட மெமரி ஸ்பேஸ் என்ன அப்படின்றத பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.